பார்த்தசாரதி சாமியோட ஜீவ சமாதி. இந்த இடத்துல வியாக்கரபாத பதஞ்சலி சிலை ஏற்கனவே இருந்தது. இந்த மண்டபம் சின்னதாக இருந்துச்சு. இந்த இந்த சிலையெல்லாம் எடுத்துகிட்டு சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கம் ஊராட்சி. இது சென்னையிலேருந்து வர்றவங்க தாம்பரம், வண்டலூர், சிங்கப்பெருமாள் கோயில் அடுத்து பரனூர் டோல்கேட்டுன்னு வரும். அந்த டோல்கேட்டுக்கு அடுத்தது 1 கிலோமீட்டரில் புலிப்பாக்கம் செங்கல்பட்டு ஏரி பொன்னியம்மன் கோயில்னு ஒன்று இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு அருமையான முருகன் கோயில். முருகன் சிலை செஞ்சு வச்சு அது ஏதோ காரணத்தினால இன்னும் முழுமை பெறாமல் அது இருக்குது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் முன்பு சாமி சைதாப்பேட்டை பார்த்தசாரதி சாமியில் அந்த மலை மேலே சமாதி பண்ண வந்தோம். அப்போ இங்கே வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி சாமியை படுத்தவாது கிட்டக்க பார்க்குது. சீக்கிரமாக இந்த முருகன் சில பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டிக்கிறோம். ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க வேலைப்பாடு. ஆனால் காரணம் தெரியல, சிற்பி இறந்துட்டாருன்றாங்க. தாம்பரம் செங்கல்பட்டு ட்ரெயின் ஏறி அப்படி போகும். பிள்ளையார் கோயில். பொன்னியம்மன் கோயில்னு ஒன்று இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு அருமையான முருகன் கோயில். முருகன் சிலை செஞ்சு வச்சு அது ஏதோ காரணத்தினால இன்னும் முழுமை பெறாமல் அது இருக்குது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் முன்பு சாமி சைதாப்பேட்டை பார்த்தசாரதி சாமியில் அந்த மலை மேலே சமாதி பண்ண வந்தோம். அப்போ இங்கே வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி சாமியை படுத்தவாது கிட்டக்க பார்க்குது. சீக்கிரமாக இந்த முருகன் சில பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டிக்கிறோம். ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க வேலைப்பாடு. ஆனால் காரணம் தெரியல, சிற்பி இறந்துட்டாருன்றாங்க. சீக்கிரமாக மக்களுக்கு பிரதிஷ்டையை அருள் செய்யணும். வாங்க, இப்போ தான் வரேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சரி, பேருந்து நிலையத்துலேருந்து நடந்தே வரலாம். கொஞ்சம் தூரத்தில் இந்த மலைப்பகுதி நடந்தே போகலாம், வாகனங்கள்லாம் வரலாம்.
வந்து செங்கல்பட்டு ஏரி நல்ல ஒரு காட்சியாக இருக்கும். இந்த வழியாக நேராக போகலாம். இது மலை மேலே கோயிலுக்கு போகிற படிக்கட்டு வழி. இப்படி போனால் ரொம்ப ஈஸி. அதுதான் கோயில். நாம் இந்த வழியாக போகிறோம். ஏன்னா நம்ம நண்பர் வாகனத்தில் திரும்ப ஒரு மாதிரி வண்டியில் வரப்போகிறோம். இதனால் வந்து செங்கல்பட்டு ஏரி நல்ல ஒரு காட்சியாக இருக்கும். இந்த வழியாக நேராக போகலாம். இது மலை மேலே கோயிலுக்கு போகிற படிக்கட்டு வழி. இப்படி போனால் ரொம்ப ஈஸி. அதுதான் கோயில். நாம் இந்த வழியாக போகிறோம். ஏன்னா நம்ம நண்பர் வாகனத்தில் திரும்ப ஒரு மாதிரி வண்டியில் வரப்போகிறோம். இதனால் தாம்பரம் செங்கல்பட்டு ட்ரெயின் ஏரி அப்படி போகும். பிள்ளையார் கோயில். இதுதான் சித்தர் சமாதி. 2000 வருட பழமையான சிவன் கோயில். இது புதுசாக ஒரு கோயில் கட்டுறாங்க. இந்த இடத்துல புதுசாக ஒரு கோயில் கட்டியும் இருக்காங்க. இதுதான் பழைய கோயில், வியாக்கபவி சித்தர் கோயில். இதுதான் சைதர் பாத்ஷா சாமி ஜீவசமாதி. அதுக்கப்புறம் ராகவன் சாமின்ற இருக்குது. அந்த பக்கம் ஜீவசமாதி இருக்குது. வணக்கம் வணக்கம். இந்த சாமி பாட்டு கிளம்பு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? திருக்கைலாய வைத்தியவா. அஞ்சு ஆறு ஏழு ஒன்னாவது படிக்கும் போது படிச்சு மறந்து போச்சு இல்லையா? அப்படியா? இன்னும் ஒன்று வரணும் சொன்னேன். பார்த்தசாமி சாமி ஜீவசமாதி. இந்த இடத்துல வியாக்கரபாத பஞ்சலி சிலை வந்து ஏற்கனவே இருந்தது. இந்த மண்டபம் சின்னதாக இருந்துச்சு. இதை வந்து இந்த சிலையெல்லாம் எடுத்துகிட்டு சாமியை ஜீவசமாதி செஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப இந்த சிலையை வச்சாங்க. இடம் வந்து இந்த சாமி சமாதி இருக்குது. அவ்வளோ தூரம் தான் அந்த இடமே. உட்காந்தா தலை தட்டுற அளவு தான் சின்ன இடமா இருந்தது. சொல்லியிருக்காங்க. போங்க.
என்ன பூசணி உடைய போகிறீங்களா? ஆமாம் சாமி. உடைங்க. வந்து கொஞ்சம் சொல்லிட்டு வந்து பெரிய வார்த்தை வந்து வாய்க்கடை அருள்மிகு மாங்கல்யம் காத்த நாராயணி அம்மன் வியாக்கரபுரீஸ்வரர். இந்த கோயிலில் முக்கியமானது என்னென்னா, நல்லா கவனிச்சின்னா இந்த சுவர் எல்லாமே கல்வெட்டாக இருக்கும். இது எல்லாமே எழுத்துக்கள். எனக்கு தான் படிக்க தெரியல. இந்த கோயிலில் பாருங்கள், பலமுறை நான் இது காணொலி செஞ்சிட்டேன். இந்த கல்வெட்டு படிக்க தெரிஞ்சவங்க வந்து இதெல்லாம் வந்து என்ன விவரம்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். மழை தண்ணி தேங்கி நிற்கிது. தட்சிணாமூர்த்தி சாமி இந்த இடத்துல இந்த கல்வெட்டெல்லாம் இருக்குது. என்னென்னு தெரியல. தயவு செஞ்சு கல்வெட்டு படிக்க தெரிஞ்சவங்க யாராவது எந்த வாங்க 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 இதெல்லாம் படித்து சொல்லுங்கள். இதெல்லாம் கல்வெட்டு தான். சிவசமாதியில் ஆலயம் எழுப்பப்படாமல் ஒரு 18 வருஷம் இருந்தது. அதில் ஆரம்ப காலங்களில் ஒரு 2-3 வருஷங்கள் தொடர்ந்து பார்த்தசாரதி ஐயா நம்ம கண்ணை விட அந்த இதெல்லாம் எழுத்துக்கள் எந்த காலத்தது என்னன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு கல்வெட்டு படிக்கக்கூடியவர்கள் இந்த தகவல் கொடுங்க. பாருங்கள், இதெல்லாம் உடைச்சிட்ருக்காங்க. இப்போ தான் இதுக்கு இங்கே வந்து சிலையை காணும். பின்னாடி வந்து மகாவிஷ்ணு இருப்பார். ஏகரபதர் முனிதர் சித்தர் பீடம். மகாவிஷ்ணுவும் காணும், சிலையும் காணும். யார் உடைச்சான்னு தெரியல. முன்னாடியெல்லாம் இருந்துச்சு. இது வந்து ராகவன் சாமி ஜீவசமாதி. அந்த பக்கம் ரூம் ஏன் கட்டினான்னு தெரியல. பாரஸ்காரம் கட்டிருக்காங்கன்னு தெரியல. இது மாதிரி பிரம்மா, இது மாதிரி அங்கே மகாவிஷ்ணு இருக்கணும். வள்ளி முருகன் தெய்வானை பைசா வச்சுருக்காங்க. சிண்டிகேஸ்வரர். வணக்கம் வணக்கம். அதான் வர நம்ம எப்படி இருக்கீங்க? மேலூர் அம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏழுமலை வந்திருக்காரா? ஏழுமலை என்ன எப்படி இருக்க? கோயில் பக்கத்திலே ராகவன் சித்தர் ஜீவசமாதி. அந்த பார்த்தசாரி சாமிக்கு 1 வருஷம் முன்னாடி ஒரு சாமி சமாதியானவர். ராகவன் சாமிகள் அன்பை வெளிப்படுத்த அகநூல் ஆத்மநாதம் பெறும் பெருநூல். பக்திய பெருமான் நல்லோ நினைத்த நிலங்கள். 2010 சாமி சமாதியார். 5/6/2000 ஆங்கில தேதியில் தான் எங்கள் குருபதி நடுவரும். அவர் வந்து 2011 சமாதியானார். ஏன் கட்டினாங்க இது கட்டினாங்கன்னே தெரியாமல் இருக்குது. ராகவன் சாமி சமாதி. சாப்பிட்டீங்களா? ஏன் ஏழுமலை ஐயா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுங்க.
ஒவ்வொரு அரிசியிலும் நம்முடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அரிசியில் எழுதின சாமியோடைய கையெழுத்து இருக்கும், அவருடைய சக்தி இருக்கும். உண்ணும் சோறு பருகுமே தின்னு வெட்டில் எல்லாம் கண்ணன் எம்பெருமானை உணவுக்குள்ள இறைவனை கண்டு தரிசனம் செஞ்சு ஆனந்த கண்ணீர் வடிக்கணும்னு ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. நன்றி. பரிமாறியவர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி. நல்ல நினைப்பு. ஆ உ இ ஓ கொஞ்சம் மோர் இந்த காய் கூட வேண்டாமா? ஆ உ ஓ ஏ இம். நம்ம சாப்பிடும்போது முதல் கவலை மட்டும் சாமி பேரை சொல்லிவிட்டு அப்புறம் 2வது கவலை 3வது டிவி பார்க்குறது அரட்டை அடிக்குதுன்னு இருக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம கையால் நம்ம பசிக்கு 20 முறை 30 முறை 40 முறை சாப்பிட்ற வழக்கம் இருக்குது. நம்ம கடைசி கவலம் சாப்பிட்டு முடிக்கிற வரையும் நம்ம சாமி பேரை சொல்லி இருக்கணும். அதுக்கு பேர் உணவுதவம். இதை மட்டும் செஞ்சாலே போதும். வேறு எந்த விதமான யோகா தியானமே தேவைப்படாது. முயற்சி பண்ணுங்கள். டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, சாப்பிடும்போது பேசுறதெல்லாம் விட்டுட்டு கடவுளை இந்த இடத்துல தரிசனம் பண்ண, கோயில்லையும் பூஜையிலையும் தியானத்துலையும் வழிபாடு செய்யலாம். தரிசனம் செய்கிறது எல்லா பொருளையும் தூண்லையும் இருப்பார் கடவுள்னா உணவில் இருக்கார். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னு வெற்றில எல்லாம் கண்ணன் எம்பெருமானே. உணவை பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் வரணும்னு ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க. கடைப்பிடிப்போம், முயற்சி செய்வோம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ராகவன் சாமி சமாதி சொல்லி நம்ம வந்து இங்கே பாருங்க பழனி ஐயா. பழனி அவர்கள் கூடுவாஞ்சேரி நந்தீஸ்வரர் கைலாசநாதர் உழவார பணி அமைப்பாளர். உங்கள் பகுதியில் ஏதாவது கோயில்களுக்கு உழவார பணி செய்யணும்னா ஐயாவை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த இடத்துல நம்ம இப்போ இருக்கிற புலிப்பாக்கம் அருள்மிகு வியாகரபேஸ்வர் கோயிலில் குரு பூஜை முன்னிட்டு சித்தர் சைதைபாத் சாமி ஜீவசமாதி குரு பூஜை முன்னிட்டு இவங்க குழுவினர் தான் அந்த உழவார பணி செஞ்சுருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382689894. இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி. நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இந்த மூலிகை பொடியை பயன்படுத்த விரும்பினா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அளவு வெத்திலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமே சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும். வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும். வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும். முகமலர்ச்சி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689814 9382689894. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகுது.